ஹலோ காய்ஸ், வெல்கம் டு என்கேஸ் டைம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாடல் ஒன்று பண்ணிவிட்டு அதை எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு கேட் ஃபைலை எப்படி ரிவிட்டில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஒரு மாடல் நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மாசிங் அண்ட் சைட்டுக்கு டேப்க்கு போங்க. இப்போ இந்த டேப்பில் வந்து என்னென்னா டோப்போ சர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது என்னென்னா, நம்ம வந்து ஒரு பிளெயின், அதாவது ஒரு சர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து இப்போ நீங்கள் வந்து லெவல் 1 வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் வந்து சைட்டு இல்லாட்டி 3D ஆப்ஷனில் வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சைட்டுக்கு போயிடுறேன். சைட்டில் போயிட்டு இப்போ நான் வந்து பிளேஸ் பாயிண்ட், அதாவது மாடிஃபை டேப்பில் வந்து பிளேஸ் பாயிண்ட் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட்டும் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்டும் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இது நீங்கள் வந்து ஷேடரில் வச்சிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ப்ரௌனில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸ். இது என்னென்னா ஒரு மட் சர்ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதில் வந்து மெட்டீரியலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து நான் கிராஸ்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். கிராஸ்ன்னு டைப் பண்ணோன்னா இதில் எனக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்துடும். ஓகேங்களா? டிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இது வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து 3Dயில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம இப்போதைக்கு ஒரு வந்து சர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அதை எப்படி நான் ரெண்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து லெவல் 1க்கு போகிறோம். லெவல் 1 போனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஃப்ளோர் ஏரியா வச்சுட்டு நான் வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அது வந்து ஒரு சின்னதாகவே இருக்கட்டும். சின்னதாக வச்சுட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் மறுபடியும் சைட்டில் போய் செக் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லெவல் 1க்கு கீழே இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோர் ஏரியா, அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லெவல் 1க்கு கீழே, அதாவது 0க்கு கீழே போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து 3Dயில் பார்க்குறப்ப நமக்கு வந்து அது தெரியாது. அதனால் இப்போ நான் அந்த ஃப்ளோர் ஏரியா வந்து நான் வந்து பேஸ் ஆஃப்செட் கொடுத்துட்டு நான் வந்து ஹைட் ஏற்றிக்கிறேன். ஹைட் வந்து 0.1, சாரி இது எம்எம்மில் இருக்கு இல்லையா, அதனால் 150 mm அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து மேலே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 3Dயில் வந்துருச்சு இல்லையா. இப்போ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹட்டு மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்னென்னா வால் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வால் ஹைட்டு வந்து நான் ஒரு 3 meters அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். அதனால் 3000 mm போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து சின்ன சின்ன ஹட்டு மாதிரி நான் இப்போ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ சின்ன சின்னதாக 2 ஹட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து டோர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டோரோட விட்டு வந்து இப்போது 900 mm வித்துன்னே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது இப்படி பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வாலோட டோரோட டேரக்ஷன் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ நான் வந்து விண்டோ வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 2 சைட்லேயும் நான் வந்து விண்டோ வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் இங்கே பின்னாடி இருக்க வாலில் வந்து ஒரு சின்ன விண்டோ நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 610 x 610 mm விண்டோ வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவராலாக இப்போ 3Dயில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு 2 பிளாக் மாதிரி நமக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு ரூஃப் வந்து நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா இப்போது சைட்டில் எலிவேஷன்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெவல் 2, அதாவது நம்ம ரூஃப் வந்து லெவல் 2ல் ப்ளேஸ் ஆகணும் இல்லையா. இப்போ வால் வந்து வாலோட லெவல் ஹைட் வந்து 4000 mm இருக்குது. நம்ம வால் ஹைட் வந்து 3000 mm தான் கொடுத்துருந்தோம். அதனால் இப்போ நம்ம வந்து 3000 mm மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 2 வந்து 3000 mm எனக்கு வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து லெவல் 2க்கு போய்க்கிறேன். லெவல் 2 போயிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு ரூஃப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் அதே மாதிரி ரூஃப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ மாடிஃபை டேப்பில் நான் ஒரு ஸ்கொயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் இல்லாட்டி நான் சர்க்கிள் கூட ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டிக் பண்ணிடுறேன். இதில் என்னென்னா sketch defines
மோர் தென் 1 ஃபீட். இப்போ இதில் என்ன தப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அட் அ டயத்தில் நம்ம ஒரே ஒரு பில்டிங்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ரூஃப் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் நான் இப்போ தப்பாக பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த ஏற்கனவே இப்போ செகண்டாக ஒரு ரூஃப் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை நான் வந்து இப்போ டெலிட் பண்ணிவிட்டு நான் இப்போதைக்கு இதுக்கு மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அட்டாச் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து அட்டாச்சுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம 3Dயில் போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் எனக்கு வந்து ஒரு கோனிக்கல் ஷேப்பில் எனக்கு ஒரு ரூஃப் வந்து ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதோட விட்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 400 mmல இருக்குது. ஓகேங்களா? இதை நான் வந்து 150 mmல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் எப்பவும் போல் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் வந்து எடிட் டைப்பில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் மெட்டீரியல்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதோட மெட்டீரியல் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மெட்டீரியல் வந்து நான் ஒரு டெரக்கோட்டா இருக்கான்னு தெரியல. நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை நான் வந்து டைல்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். டைல் இருக்கும்னு நினைக்கிறேன். டைல் ஸ்டோன் அண்ட் செராமிக் மிக்ஸ் இல்லை டைல் குவாரி இருக்குது இல்லையா, அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் திக்னஸும் நான் கொடுத்தாச்சு. 150 mm இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு ப்ரௌன் கலரில் இப்போ நான் ஷேடட் அந்த ஆப்ஷன் வந்து ஷேடரில் இருக்கிறதுனால எனக்கு இப்போ வந்து நார்மலாக இப்போது ரெண்டர் அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் என்ன கலர் இருக்கோ அதுதான் இப்போ எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக்குக்கு நான் பண்ணிக்கிறேன். நான் மறுபடியும் லெவல் 2க்கு போய்க்கிறேன். லெவல் 2 போயிட்டு நம்ம இதே காப்பி பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. என்னென்னா இப்போது இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு இந்த கார்னர் வாலுக்கு நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரே இது இப்போ டிப்பிக்கல் பில்டிங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து தனித்தனி வேறு பில்டிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை சுற்றி ஒரு ரைலிங் மாதிரி நான் ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் லெவல் 1 போயிட்டு ரைலிங் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதுக்கு ஆப்செட் வந்து 200 mm நான் வச்சுக்கிறேன். 200 வச்சுட்டு இது சின்னதாக ஒரு என்ட்ரி ஸ்பேஸ் மாதிரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் ட்ரிம் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து தான் ஷார்ட்கட்டு, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ 3Dயில் போய் பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைல் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் பைப்பே கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இந்த கிராஸ் லேண்டில் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம கிராஸில் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த சர்ஃபேஸ் என்னென்னா இது வந்து இதோட மெட்டீரியல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் இதில் வந்து எந்த மெட்டீரியலுமே அப்ளை ஆகலை இல்லையா. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மெட்டீரியல் நம்ம ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட் வுட், இந்த ஒரு வுட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க, அப்ளை பண்ணிடுங்க. இப்போ எனக்கு அந்த ஏரியாவில் வந்து ஒரு வுட் பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா இப்போ இதில் வந்து ஒரு ட்ரீ வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் லெவல் 1 போய்க்கோங்க. இப்போது இந்த பிளாட்ஃபார்ம் சுற்றி நம்ம வந்து ரைலிங் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும்னா ட்ரீஸ் பிளேஸ் பண்ணுறது வந்து இந்த பிளாக் பக்கத்தில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா காம்பனன்ட் போய்க்கிறேன். பிளேஸ் அ காம்பனண்ட்டில் போயிட்டு இப்போ நான் இதில் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தேன்னா எனக்கு இதில் வந்து ட்ரீஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லோட் ஃபேமிலியில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இல்லைன்னா நீங்கள் அதில் சர்ச் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த இதில் ஏரியாவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் வந்து சின்ன பிளான்ட்டாக பார்த்து வைக்கிறேன். இப்போது ஹைட் இப்போது நம்ம 3 meters கொடுத்துருந்தோம் இல்லையா. அப்போது 3 meter ஹைட்டே நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ப்ரொபோஷனேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ரொம்ப பெரிய ட்ரீ வச்சா பார்க்க நல்லா இருக்காது. ஆனால் ஒரு 4.5 நான் எடுத்துக்கிறேனே. $3.5 meters எடுத்துக்கிறேன். 3 meters. நான் இப்போது ரேண்டமாக நான் ப்ளேஸ் பண்ணுறேன் சும்மா. ஸோ இந்த ஏரியா ஸோ இந்த கார்னர் ஏரியாவில் நான் சும்மா ரேண்டமாக இப்போ ஒதுக்கி பண்ணிக்கிறேன். இப்போ 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இது வந்து அந்த பிளாக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது. நான் இப்போ சைடில் மட்டும் வச்சுக்கிறேன். சைடில் இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போது சைடில் வச்சாச்சு. இப்போ சைடில் வச்சா இப்போ ரெண்டர் பண்ணுறப்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ அந்த பிளாட்ஃபார்மில் வைக்காமல் நான் இப்போது அந்த சைடில் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்குது இல்லையா, இந்த கிராஸ்லேண்டில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, வைக்கணும்னா நீங்கள் மறுபடியும் அந்த காம்பனன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி செட்டாகவே உங்களுக்கு அந்த ட்ரீ வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சைட் பிளான் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ட்ரீஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து உங்களுக்கு நெட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ட்ரீஸ் அதெல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து revitcity.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் தான் மெயின் சோர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3Dயில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நிறைய ட்ரீஸ் மாதிரி ஒன்று வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இதை எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கீபோர்டில். உங்களுக்கு அதுதான் ஷார்ட்கட் கீ. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டரிங்குள்ள டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டரிங் செட்டிங்ஸில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரெண்டர் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ரெண்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் குவாலிட்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ டிராஃப்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் எப்படி இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஒரு செக்கிங் ப்ராசஸ் தான் டிராஃப்ட். அப்புறம் ஹை மீடியம் பெஸ்ட்டு அப்புறம் கஸ்டம் எடிட் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் ரெண்டர் பண்ணி பழகிறப்ப உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அது என்னன்ட்டு. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் எப்படி இருக்குது, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். அதுக்கப்புறம் அந்த இமேஜோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்புறம் லைட்டிங் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ப்ரீசெட்டாகவே ஏற்கனவே இருக்கிற மாதிரியே நான் வந்து வச்சிடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டர் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் டிராஃப்ட்டில் வைக்கிறேன். ஏன்னா டிராஃப்ட்டில் வச்சா தான் கொஞ்சம் சீக்கிரமாகும். இப்போ நான் வந்து ரெண்டர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெண்டர் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் செட்டிங்ஸில் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து எப்படி வரும் அப்படின்ற மாதிரி அதாவது ரெண்டர் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் இப்போது ரெவிட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல செட்டிங் வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ரெண்டர் எடுக்கலாம். பட் இதை விட நமக்கு டைம் சேவிங் ஆகிற மாதிரி நமக்கு நிறைய ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றின டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நம்ம இனி வர வீடியோஸ் நம்ம எல்லாமே பார்ப்போம். இப்போ ரெவிட் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற செட்டிங்ஸ் தான். ஓகேங்களா, இப்போ இதே உங்களுக்கு நிறைய குவாலிட்டி வச்சு அது இதுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ரெண்டரிங் செட்டிங்ஸ் தான், அதாவது வேறு ரெண்டரிங் சாஃப்ட்வேர் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை உங்களுக்கு மீடியம்லேயும் வச்சு காமிக்கிறேன். ரெண்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த ரெண்டரிங் டேப் வந்து உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா, இப்போவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இந்த இமேஜில் கொஞ்சம் நாய்ஸ் வந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து ரெண்டர் பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எப்படி ஒரு வியூ எடுக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கேமராவில் இப்போ நம்ம நார்மலாக 3D போகிறதுக்கு நம்ம இந்த 3D ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு வியூ இந்த இதில் உங்களுக்கு ஒரு வியூ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் 3D ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கேமரான்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சைட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 2D பிளேனில் வச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வியூ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த கார்னர்லேருந்து இந்த சைட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து கார்னரில் அந்த கேமரா ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வியூ. எந்த சைட்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அது வந்து கேட்கும். இப்போ நான் வந்து இந்த சைட்லேருந்து நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறேன். இது செட் பண்ண உடனே எனக்கு வந்து இதுதான் இந்த கிராப் வியூ பாக்ஸ். ஓகேவா, இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த வியூ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா, ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, இது இப்போ இதை வந்து நான் வந்து ஷேடோ இதுக்கு கொடுக்குறேன். ஷேடோ கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்பிளேயில் போயிட்டு ஷேடோஸில் ஆம்பியன்ட் ஷேடோ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோன்னே எனக்கு அந்த டெப்த் எல்லாமே ஓரளவுக்கு தெரியுது. ஓகேவா, எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதை வந்து ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அதை ரியலிஸ்டிக்கில் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரியலிஸ்டிக்கில் இது இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ரெண்டர் பண்ணுறதோட ஃபுல் இமேஜ் வந்து இப்படி தான் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீசெட். ஓகேவா,
அட்லாஸ்ட் இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு ஓவராலாக ஒரு மாடல் எப்படி ரெண்டர் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்கேஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.